You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் நித்திய ஜீவன் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து நித்திய ஜீவனை குறித்து பேசுவதற்கு ஆண்டவர் தொடர்ச்சியாக உருவாக்கி வருகிறபடியால் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியானது தேவன் எங்களுக்கு உணர்த்தி துவங்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. ஏறக்குறைய 4 வருஷம் நெருங்குகிறது. ஆனால் தொடர்ச்சியாய் வாரத்துக்கு 2 முறை இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தொடர்ந்து வழங்க தேவன் இரக்கம் பாராட்டுகிறார். தேவனால் பயன்படுத்தப்படுகிற தேவனுடைய ஊழியர்கள் ஏராளமானவர்கள் வந்து இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சிகளிலே நித்தியத்தை குறித்து நமக்கு அநேக வேத வசனங்களை ஆராய உதவியாக இருந்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக இந்த சில பகுதிகளை நீங்கள் பார்க்கும்போது நம்ம மத்தியில் பாஸ்டர் டேவிட் லிவிங்ஸ்டன் அவங்க நம்ம மத்தியில் வந்து நிறைய காரியங்களை நித்திய ஜீவனை குறித்து பேசுவதற்கும் வசனங்களை ஆராய்வதற்கும் அநேக வசனங்களுக்கு நேராய் நம்ம கண்கள் திறக்கப்படுவதற்கும் ஆண்டவர் அவரை பயன்படுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் நம்ம மத்தியில் அவரும் இருக்கிறார். அவரை நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். அவர் தொடர்ந்து இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சியில நித்தியத்தை குறித்து ஏன் பார்க்கிறோமானால், நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது அனித்தியமான ஒரு உலகம். நாம் நித்தியமான ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். காரணம், நம்மை படைத்த ஆண்டவர் நித்தியமானவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறவர். அதாவது மரித்தேன், உயிரோடு எழுந்தேன், சதா காலங்களும் நான் உயிரோடு கூட இருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் திருவளம் பற்றியிருக்கிறதை நீங்கள் தெளிவாய் அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் நாம் ஆராதிக்கிற தேவன் நித்தியமாக இருக்கிறபடியால் அவர் சாயலால் உண்டாக்கப்பட்ட நாமும் நித்திய பெருவைகளாய் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இயேசு இந்த உலகத்தில் வந்து ரத்தம் சிந்தி அந்த நித்திய ராஜ்யத்துக்கான வழியை நமக்கு காண்பித்திருக்கிறார். இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் நித்தியத்துக்குள் கட்டாயம் பிரவேசிப்பார்கள். அதில் எக்கால சத்தம் முதல் கேட்கணும். நான் திரும்பவும் இன்னைக்கு கூட இந்த நிகழ்ச்சி எடுக்கக்கூடிய இன்னைக்கு மத்தியான வேளையில் கூட ஃபேஸ்புக் லைவ்ல உங்களுக்கு நிறைய காரியங்களை உங்களுக்கு நான் விளக்க சொல்லியிருக்கிறேன். அதாவது ஒரு இடத்துல நாம் ஒரு டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணுறோன்னு சொல்லி வைங்களேன். அந்த டைமில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வருது அப்படின்னு சொல்லும் போது ஒரு பதற்றம் இருக்கத்தான் செய்கிறது. ஏன்னா அது கன்ஃபார்ம் ஆக வேண்டும், அந்த ட்ராவல் போக வேண்டுமானால். அந்த நாளை தினத்தில் நாம் ட்ராவல் பண்ண போகிறோம். அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகாதையே சார்ட் நாட் ப்ரிப்பேர்ட் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே வருகிறது. அது ஃப்ளைட் டிக்கெட்டாக இருக்கட்டும், இல்லை அது ஒரு வேளை ட்ரெயின் டிக்கெட்டாக இருக்கட்டும், இல்லை பஸ்ஸின் காரியங்களாக இருக்கட்டும். ஆனால் அந்த நல் இரவில் தான் அவர்கள் அந்த டிக்கெட்லாம் அலைன்மெண்ட் பண்ணுறாங்க. அலைன்மெண்ட் பண்ணி சார்ட் ப்ரிப்பேர்ட் ஆனோடனே யோர் டிக்கெட் இஸ் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க. அந்த மெசேஜை பார்த்த உடனே நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வருகிறது. காரணம், நம்ம பிரயாணம் போகிற அந்த டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் நம்ம அந்த பிரயாணத்தை மேற்கொள்ளுகிறோம். அப்படி அந்த கன்ஃபர்மேஷன் டிக்கெட் இல்லைனாக்கா நாம் அதுக்குள் பிரவேசிக்கல் ஆகாது என்பதை நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோம். அப்படிதான் இந்த 7 வருஷம் ஆட்டுக்குட்டி கல்யாணத்துக்குள்ள எக்கால சத்தம் கேட்டு போயிட்டோம்னாக்கா 100% நம் நித்திய வாழ்க்கையை அடைந்துட்டோம் அப்படின்றது அர்த்தம். காரணம், 7 வருஷம் 1000 வருஷம் அதுக்கப்புறம் நித்தியமாக தேவனோடு கூட நாம் சஞ்சரிக்க போகிறோம். காரணம், இந்த மத்திய ஆகாயத்தில் இயேசு வெளிப்படும் போதே நாம் அங்கே போய்விடுகிறதுனால அதுக்கு மேலே எல்லாமே இயேசு கூடவே இருந்து கவனிக்க போகிறார். He will just be with us physically. இப்போ வந்து ஸ்பிரிச்சுவல் பீயிங்காக நம்ம இருக்கிறோம். அவர் நம்மளோடு கூட ஆவியானவர் மூலியமாய் நம்மளோடு கூட கனெக்டடாக இருக்கிறார். ஒரு சிலருக்கு நேரடியாக இயேசு பேசியிருக்கிறார். அப்படி தான் நான் ரட்சிக்கப்பட்டு இந்த ஊழியத்துக்குள் கடந்து வந்தேன். ஆனால் அதே நேரத்தில் இது வந்து எப்போதும் ஏற்பட்ட ஒரு விஷயம் அல்ல. எப்போவுமே அவரோடு கூட பேசக்கூடிய ஒரு அனுபவம் உள்ளவர்களாக இருந்தாலும் நாட் இன் ஃபிசிக்கல் ரெலிம், இன் ஸ்பிரிச்சுவல் ரெலிம் தான் அவரோடு கூட பேச முடியும். ஆனால் அங்கே போயிட்டோம்னா ஃபிசிக்கலாகவே நம்ம அவரோடு கூட இரக்கவும் அவர் ஆராதிக்கவும் துதிக்கவும் தேவ தூதர்களுக்கு ஒப்பாக தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருப்போம் என்பதை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு 1000 வருஷ அரசாட்சியம் அவரோட தான் இருக்க போகிறோம். மிஸ் ஆகவே மாட்டோம். அவர் கூட இருக்கிறதுனால மிஸ் ஆக மாட்டோம். அதுதான் உலகத்திலையும் அவரோடு கூட இருந்தாலும் நம்ம மிஸ் ஆக மாட்டோம். அதனால் ரொம்ப தெளிவாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நித்திய வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது. அதுலேயும் போன பகுதியில் நம்மத்தில் பாஸ்டர் டேவிட் லிவிங்ஸ்டன் அவங்க பேசும்போது யூதாவின் புத்தகத்திலே
ஒரே ஒரு நிருபம் தான் இருக்குது, நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். 20ஆம் வசனம் 21, 22, 23 அவர் முடிக்கும் போது ஒரு சில காரியங்களை அவர் பேசுகிறதையும் அதில் நாம் நித்தியத்துக்குள் பிரவேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னதையும் வேதாகமத்தில் நமக்கு ரொம்ப தெளிவாய் போடப்பட்டிருக்கிறது. இதை குறித்து பேசினாங்க. அதுலேயும் ரொம்ப விசேஷம் என்னன்னா, போன பகுதியில் நம்ம எங்கே கடந்து போயிட்டோம் அப்படின்னா, இவங்க எருசலேம், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு கடந்து வரும்போது அவர்கள் மேற்கொள்ள வேண்டிய 7 தேசங்கள் இருந்தது. அவர்கள் மேற்கொள்ள வேண்டிய 7 தேசங்கள் இருந்தது. அதே நேரத்தில் ஏனோக்கு 7வது தலைமுறை என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ 7 ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் இதை பேசிக்கொண்டிருக்கிற இந்த வருஷத்தில் 2025 இஸ்ரவேலுக்கு 77 ஆண்டுகள் ஆகிறது. அப்போ அதுவும் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு காரியத்தையும் நாம் கவனிக்க வேண்டும். ஏன்னா எல்லாமே வேதத்தில் நமக்கு அடங்கி இருக்கிறது. அப்போது 7வது தலைமுறையில் ஏனோக்க சந்திக்கிறார். அந்த இடத்துல நீங்கள் பார்ப்பீங்கன்னா 7 பேரை இவர்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருந்தது. அதில் முதலாவது ஏத்தியர், 2வது கிர்காசியர். இவங்க 2 பேர் யார் என்பதை போன நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம். இந்த பகுதியில் ஒவ்வொன்றாய் மீதியான காரியங்களை நாம் கவனிக்க போகிறோம். அதே நேரத்தில் பாஸ்டர் டேவிட் லிவிங்ஸ்டன் மூலியமாக இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சியில் நம்மோடு ஆண்டவர் என்ன பேச போகிறார் என்பதை கவனிக்க போகிறோம். நம் நேரடியாக நிகழ்ச்சிகளை கடந்து போக போகிறோம். அதனால் மீண்டும் ஒரு சும்மா தேவனுடைய வசனத்திலிருந்து நாம் இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சியில் அநேக ஆவிக்குரிய ரகசியங்களை பாஸ்டர் மூலியமாக இதுக்கு முன்னால் பேசின அநேக தேவனுடைய ஊழியக்காரர்கள் மூலயமா நம்ம கேட்டு வந்திருக்கிறோம். இந்த யூதா நிருபத்தில் போன முறை நாம் நிறைய ரகசியங்களை பார்த்தோம். ஏனோக்குடைய வாழ்க்கையில் அவன் கர்த்தருக்கு பிரியமானவனாக இருந்தபடியால் அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான் பார்த்தோம். பிறகு பாஸ்டர் அந்த டிக்கெட் குறித்து பேசும்போதும் ரட்சிப்பு தான் நமக்கு டிக்கெட். கண்டிப்பாக. அதனால ஏன்னா பரலோகத்துக்கு எப்படி நம்ம ட்ரெயினில் டிக்கெட் இல்லாமல் போனால் நமக்கு எண்ணிக்கிறது ஆபத்துங்க. அதே மாதிரி தான் ஒரு தேவனுடைய பிள்ளையும் அவன் ரட்சிப்பு டிக்கெட்னா எக்கால சத்தம் கன்ஃபர்மேஷன் அப்போ ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை. ஏன்னா ஒரு வசனம் ஞாபகம் வருது பாஸ்டர், வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்தில் யார் அந்த நித்தியத்துக்குள்ள இருப்பாங்க அப்படின்ட்டு அங்க ரொம்ப தெளிவா போட்டு இருக்கிறது. ரெவலேஷன் 21, வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் 23 நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமை அதை பிரகாசித்தது, ஆட்டுக்குட்டியானரை அதற்கு விலக்கு, ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். அதுதான் சொல்றேன். இன்னைக்கு காலையில கூட ஒருத்தர் போன் பண்ணி என்கிட்ட ஜெபம் பண்ணி கொண்டாரு. அவர் சென்னை சார்ந்தவர்னு சொன்னாரு. நிகழ்ச்சியை பார்த்தேன் பாஸ்டர், உங்க நம்பர் அதுல இருந்துச்சு, எடுத்து பேசினேன், அதனால ஜெபம் பண்றேன், எனக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. அப்ப ஜெபம் பண்ணி முடிச்சிட்டு பிறகு அவருக்கு சில விளக்கங்கள் இருந்துச்சு. அப்போ சொன்னது என்னன்னா, நாம் கிறிஸ்தவர்களாய் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, ரட்சிக்கப்பட்டோன்றோம் எல்லாமே ரட்சிக்கப்பட்ட. அதாவது சில பேர் நம்ம கிட்ட போகும்போது ரட்சிக்கப்பட்ட ஃபேமிலியா இருந்தா ஒரு பொண்ணு பாருங்க, ரட்சிக்கப்பட்ட ஃபேமிலியா இருந்தா ஒரு சாதாரணமாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. நான் அவங்களுக்கு சொல்லக்கூடிய பதில், எனக்கு வேதத்தின் வெளிச்சம் தெரிஞ்ச பிறகு, முதல்ல எல்லாம் தலை ஆட்டிக்கிட்டு வரேன், ஆனா எனக்கு வேதத்தின் வெளிச்சம் தெரிஞ்ச பிறகு ரட்சிக்கப்பட்டவங்களை பார்க்கணும்னா ஆட்டுக்குட்டியின் கல்யாணத்துக்கு தான் வரணும். நீங்க அங்கதான் திருமணம் ஆகும், இங்க ஆகாது. ஏன்னா முடிவு பரிந்து நிலைத்து நிற்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். உண்மைதான். நம்ம ரட்சிப்பின் பாதியில போய் கொண்டிருக்கோம். பாஸ்டர் சொல்றது உண்மையான. ஏன்னா நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு பாதியில எப்படி இஸ்ரவேல் ஜனங்க கூட ரட்சிக்கப்பட்டாங்க தான், அந்த ரத்தத்துக்குள்ள வந்தவங்க தான், ஞானஸ்தானம் பெற்றவங்க தான், ஆனா அவங்க வனாந்திரத்திலே அழிக்கப்பட்டாங்க. ஏன்னா இறுதி வரை நிலைத்து நிற்கல. அதுதான் ஆண்டவர் சொல்றார், முடிவு பரிந்து நிலைத்து நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். எதுவரை அப்படின்னா, ஒன்று நம்முடைய மூச்சு இருக்கிற வரை, இல்லைன்னா எக்கால சத்தம் கேட்கிற வரை. இதுவரை வாழ்ந்த தலைமுறைகள் எல்லாம் மூச்சு இருக்கிற வரை அவர்கள் ரட்சிப்புக்குள் இருந்திருந்தால் அவர்கள் கிறிஸ்து வரும்போது உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள். இப்ப நாம் கடைசி மணி நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியால் நாம் மூச்சு இருக்கிற வரை இல்ல, எக்கால சத்தம் கேட்கிற வரை நாம் தேவனுக்குள்ள நிலைத்திருந்தால் நாம் அந்த ரட்சிப்பின் இடத்துக்குள்ள கடந்து போய் விடுவோம். அதனால ரட்சிப்பின் பாதையில் இருக்கிறோம், ட்ராக் மாறாத அவரே பின்பற்றி கொண்டு போக வேண்டும். ஒவ்வொரு நாளும் அந்த ரட்சிப்பை காத்து கொள்றது நம்ம. ஆமா, ஏன்னா சீசரங்களுக்கு சொல்றாரு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் போகிற இடத்துக்கு நீங்களும் வருவீர்கள் என்று சொல்லும் போது, ஆண்டவரே நீங்க போகிறதே எங்கன்னு தெரியாது, நாங்க எப்படி வழி அறிவோம் என்று அவர்கள் கேட்கிறாரு. அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நானே உனக்கு வழி. அப்போ என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடமாட்டான். அதாவது the main focus யார் மேல இருக்கணும்னா, உலகத்தில் உள்ள மனிதர்கள் மேல இல்ல, இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய முன்மாதிரி. அவர் தான் பரிசுத்தமானவர். அவருக்கு கிபி கிமு இல்ல, அதாவது கிபி கிமுமே பிரித்தவர். ஆனா அவர் வாழ்க்கைக்கு அவர் முன்ன ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாரு, அதுக்கப்புறமா ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாருன்னு இல்ல, பிறவிலிருந்து தன் உயிரை ஒப்பு கொடுக்கிற வரை அவர் சாட்சியா வாழ்ந்திருக்கார்.
வாழ்ந்திருக்கிறார். அப்போ அவரை பின்பற்றுகிறது தான் நம்ம அந்த ரட்சிப்பின் பேழைக்குள்ள நம்ம பிரவேசிக்க முடியும். ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். அது உதாரணமா நோவா வாழ்க்கை எதுக்குன்னா, நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்கள் கிருபை கிடைச்சது. ஸோ அந்த கிரேஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கிருபை நம்ம விட்டு இழந்து போயிடக்கூடாது. ஏன்னா வேதம் சொல்லுது, இது கிருபையின் காலத்துல நம்ம இருக்கிறோம். இந்த கிருபையின் காலம் முடிவடைஞ்சிச்சுன்னா பிறகு கிருபையின் காலம் க்ளோஸ். அதன் பிறகு ட்ரிபுலேஷன் காலம் வருதுன்னு நீங்க சொன்னீங்க. அப்போ நோவா 120 வருஷம் பிரசங்கம் பண்ணாரு, அந்த கிருபை பெற்றுக்கொள்ளுங்க. நோவாவுக்கோ அந்த கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சிச்சு. அப்போ இந்த சால்வேஷனுக்கு முக்கியமான அம்சம் கிருபை. அந்த தேவ கிருபை இழந்து போயிடக்கூடாது. விசுவாசி ரொம்ப முக்கியமா இருக்கும். 120 வருஷம், ஏன்னா அவர் 950 வருஷம். அதுல 120 வருஷம் தான் ஆண்டவர் அவருக்கு இன்டிமேட் பண்ண உடனே அவர் பிரசங்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ இன்னைக்கு இவ்வளோ 2000 வருஷமா சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு வருது. 2000 வருஷமா ஆண்டவர் இயேசு வரப்போறான்னு சொல்லப்பட்டது. இந்த கிருபையின் காலத்துல அதை நம்ம ஏதோ ஒரு உதாசீனமா எடுத்துக்கொள்ளாதபடிக்கு சவுல் மேல தேவனுடைய கிருபை விட்டு விலகி போயிடுச்சுன்னு வசனம் வாசிக்கிறோம். அந்த கிருபை போனதுனால தான் அவர் ராஜ்ய பரமே போயிடுச்சு. கண்டிப்பா. அதனால அந்த கிருபை இழந்துடக்கூடாது, ரட்சிப்பு இழந்துடக்கூடாது. கண்டிப்பா. இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் என்னன்னா, நித்திய ஜீவன் வரைக்கும் நீங்க போனோம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு நாங்க இதை சொல்லி கொண்டு வந்தோம். பிறகு கடந்த நிகழ்ச்சியில நம்ம உபாகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர். அப்போ 7 விதமான ஒரு காரியம் நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே விளக்கமா சொல்றதுக்கு, ஏன்னா போன முறை நம்ம ரட்சிப்பை குறித்து பேசணும். ரட்சிப்பை குறித்து பேசும்போது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்த தேசம் ஒன்று கொடுத்தார். 40 நாள்ல அவங்க அங்க போய் இருக்கணும். ஆனா அவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா இருந்தபடியால் தான் 40 வருஷம் டிராவல் பண்ணி போக வேண்டிய, சுத்திக்கிட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையை ஆண்டவரே அமைச்சிட்டார். அவங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வருஷம்ன்றது ஒரு தண்டனையை அவங்களுக்கு கொடுத்தாரு. அது அவங்க கடந்து போனாங்க. இப்ப தெரிந்து கொள்ளணும் என்ன அப்படின்னா, அந்த வாக்குத்தத்த தேசத்துக்குள்ள போவதுக்கு இந்த 7 பேரையும் அவர்கள் முறியடிக்க வேண்டும். அந்த மாதிரி நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் தேசம் நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. எங்க? என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அதில் ஒன்றை உங்களுக்கு ஆயத்த பண்ணி நான் திரும்ப வந்து நீங்கள் என்னோடு கூட இருக்கும்படி நான் உங்களை அழைத்து செல்ல போகிறேன் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். அப்போ அந்த வீட்டுக்குள்ள அவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய கானான் தேசத்தை நோக்கி போனார்கள். நாமோ பரம கானான் தேசத்துக்குள்ள போக போகிறோம். பரமதேசம். அப்போ பரமதேசம். இப்ப இவர்கள் 7 விதமான காரியத்தை ஜெயித்து தான் அதுக்குள்ள பிரவேசிக்க முடிந்தது. இந்த காரியங்களை பரம கானானுக்குள்ள போகக்கூடிய நாமும் ஜெயிக்க வேண்டும். போன பகுதியில 2 விஷயத்த சொன்னாங்க. ஒன்று, இந்த ஏத்தியர் கடினமான இருதயம் உள்ளவர்கள். இப்ப நீங்க ஆரம்பிங்க பாருங்க. அப்போ நம்ம இந்த 7 விதமான ஒரு காரியத்தை தேவ பிள்ளைகள் நினைச்சுக்கணும். என்னன்னா, ரட்சிக்கப்பட்ட பிறகு அவ்வளவுதான் முடிந்ததுன்னு நினைக்காதபடி we are in a spiritual battlefield. ஒரு யுத்த களம் இருக்குது. பாருங்க, இஸ்ரேல் ஜனங்க அந்த கானானுக்குள்ள பிரவேசிக்கணும்னா 7 விதமான ஜாதி ஜனங்களை அவங்க மேற்கொள்ளணும். அதுக்கு யோசுவாவுடைய தலைமையில என்ன பண்ணாருன்னா ஒரு யுத்தத்தை நடத்தினார். சுமார் 31 ராஜாக்கள் அவங்க ஜெயித்திருக்கிறாங்க. ஆனா இந்த 7 ஜாதிகளோடு ஆண்டு ஒரு உடன்படிக்கை, ஆண்டு என்ன சொன்னார்னா, அந்த 7 ஜாதிகளை நீங்க துரத்தணும். 2வது, அவங்களோட எந்த உடன்படிக்கை நீங்க செய்யக்கூடாது. பிறகு நீங்க செப்பரேட்டட் பீப்புளா இருக்கணும். அவங்களுக்குரிய காரியம் ஏதோ அந்த ஊர்ல இராதபடி நான் உங்க மேல கோபம் வரக்கூடாதுன்னா நீங்க முற்றிலுமா அந்த காரியத்தை நீங்க அழிச்சு நீங்க ஜெயிச்சு அந்த தேசத்தை சுதந்திரித்துக்கணும். இப்ப நீங்க பேசும்போது யதார்த்தமா ஒன்று சொல்றீங்க, உங்களுக்கு அறிஞ்சு சொல்றீங்களா என்னன்னு தெரியல. 39 ராஜாக்களை ஜெயிச்சாங்கன்னு சொல்லி 39 முடிஞ்சு வந்து 40 வந்து வாக்குத்தத்த தேசத்துக்குள்ள போறாங்க. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கணக்கு வருது பாருங்க, ஒரு நம்பர். ஏன்னா இந்த நம்பர்ஸ் போட்டிருக்கிற இடங்கள் எல்லாம் ரொம்ப தெளிவாய் சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. அதாவது நம்ம பழைய ஏற்பாட்டின் புத்தகங்களிலே ஏறக்குறைய 39 புத்தகங்கள். ஆமாங்க, 39. அப்போ நம்ம பிஷப் ரெவரண்ட் பெனியேசையா பேசும்போது அவங்க ஒரு கணக்கு சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, 39 பழைய ஏற்பாட்டின் புத்தகங்கள் இருக்கிறது. 40ஆம் புத்தகம் அப்படியே கண்டினியூவா நீங்க கணக்கு போட்டீங்கன்னாக்கா மத்தேயு எழுதின சுவிசேஷம் வந்து 40வது புத்தகம் பைபிள். அப்போ 40வது புத்தகத்துல வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கிறோம். யாரு? இயேசு கிறிஸ்து உலகத்திற்குள் வராரு. அப்போ நீங்க 39 ராஜாக்களை அவர்கள் ஜெயித்தார்கள். அப்போ அத்தனை யுத்தங்களை செய்து அத்தனை ராஜாக்களை ஜெயித்திருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு நியூமராலஜிலேயே ஆண்டவர் கொண்டு வர்றாரு. ரொம்ப அழகா ஒவ்வொன்றையும் அதை வந்து இந்த சப்ஜெக்டுக்குள்ள நம்ம போக போக அதாவது இந்த புத்தகத்தை விட்டு இருக்க முடியல. அப்போ பைபிள் தான் பாஸ்டர் சொன்ன மாதிரி ஜீவனா கண்டிப்பா மாறிடுச்சுங்க. இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஆமா ஆமா, அது தினமும் அது ஒருத்தர் சொல்ல, அது தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமானது. அதாவது ஊற்ற தண்ணி தோண்ட தோண்ட. ஆனா இன்னைக்கு பாருங்க, நிறைய பேருக்கு
பார்த்து என்ன பண்றான், பைபிள் படிக்க கூடாதபடியே தடை செய்யறான். ஏன் அப்படின்னா அவங்க அதை ருசி பார்த்துட்டாங்கன்னா அவங்க வந்து நித்திய ஜீவன், ஆமா, மீட்கப்படுவாங்க. நித்திய ஜீவனுக்கு அந்த ஆத்மாவை கொள்ளடிக்கிறதுக்காக ஆமா அதை படிக்காம அவன் செய்யறான். சில பேர் சொல்றாங்க பைபிள் படிக்கும் போது தான் மைண்ட் எங்கெங்கயோ போகுதுன்னா, பட் நம்ம ஒரு குழந்தை மாதிரி நம்ம மனத்தில் வச்சு ஆவியானவருடைய உதவி அதுக்காக தான் கேட்டு நம்ம கேட்கும்போது உண்மையாக ஜெயிக்க முடியும். அப்போ இந்த 7 ஜாதிகளை குறித்து நம்ம பார்க்கும்போது முதல்ல எந்த ஜாதி என்று சொன்னால், அந்த தேசத்தை நாங்கள் சுதந்திரிக்க நீங்கள் பிரவேசிக்க பண்ணும்போது உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகள். அப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய தொகை காட்டில் அவங்க அதிகமாக இருப்பாங்க. பட் வி மஸ்ட் நாட் வரி. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, யுத்தம் பண்றது நீ இல்லை, நான் தான். இங்கே ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு பாஸ்டர். வேர்ல்டு அந்த எகிப்தில் இருக்கும்போது ஆண்டவரே அங்க யுத்தம் செய்தார். இஸ்ரவேல் ஜனங்க யுத்தமே பண்ணல. பார்வோனுடைய சேனையும் சரி, அவனுடைய எல்லா காரியத்தையும் ஆண்டவர் யுத்தம் செய்தார். பட் ஆனா கானான் சுதந்திரத்துக்கு வரும்போது இஸ்ரவேல் ஜனங்க தான் யுத்தம் செய்யணும். ஆண்டவர் முன்னால போறாரு. பட் இருந்தாலும் அவங்களும் அந்த பேட்டில்ல ஒரு அந்த தேசத்தை சுதந்திரத்துக்குள்ள அவங்களும் யுத்தம் செய்யணும். நான் ஒரு 15-16 வயசுக்கு போது யூத் மீட்டிங் அட்டென்ட் பண்ணேன் பாஸ்டர். அப்போ வந்து ஒரு தேவ மனிதன் சொன்னாரு, யூ டோன்ட் திங்க் யூ ஆர் இன் அ பிளே கிரவுண்ட். அப்போல்லாம் வந்து நம்ம பிளே கிரவுண்ட் தான், கிரிக்கெட்னா இதாக இருக்கும். அந்த 18 இயர்ஸ் 16 இயர்ஸ் எல்லாம் அது மாதிரி தான் மைண்ட் செட்டு. அப்போ சொன்னாரு, வி ஆர் நாட் இன் அ பிளே கிரவுண்ட், யூ ஆர் இன் அ பேட்டில் கிரவுண்ட் அப்படின்னாரு. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை என்னென்னவோ மெசேஜ் கொடுத்தாரு. ஆனா அவர் சொன்ன ஒரு வார்த்தை இன்னைக்கு என்னால மறக்க முடியல. அப்போ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது ஒரு போராட்ட களத்தில் இருக்கிறது. நம்ம ஏதோ ஒரு விளையாட்டாக எடுக்க முடியாது. ஏன்னா எபேசியர் 6 நம்ம வாசிக்கிறோம், நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு வான மண்டலத்துல பொல்லாத ஆவிகளோடு உங்களுக்கு போராட்டம். ஸோ அந்த போராட்டத்துக்கு சில வெப்பன்ஸ் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஆனா அதுக்கு முன்னால நம்ம இந்த முதல் ஜாதிகளை நம்ம பார்க்கும்போது ஏத்தியர் அப்படின்னு சொல்லும் போதும் அவர்கள் கடினம் இருதயமுள்ளவர்களா இருந்தாங்க. ஹார்ட் வேர்ட்ஸ், அதாவது அப்போ மனுஷர் பேசும் வீணான வார்த்தை எல்லாம் கர்த்தருடைய நாள்ல கணக்கும். இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் தேவ பிள்ளை, நான் ஆராதிக்கிறேன், ஜெபம் பண்றேன் சொல்லிட்டு வெளியே போய் நம்முடைய வார்த்தைகள் கடினமான வார்த்தை, அவ்விசுவாசமா நான் ஜெபம் பண்றேன், என் ஜெபத்தை கேட்கல, வீணான வார்த்தைங்க இல்ல. எப்பவுமே வந்து இதுல ஒரு விஷயம் இருக்கு, பேட்டில் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஆமாங்க. இப்ப நம்ம ஜம்ப் பண்ணிட்டு போன உடனே நம்ம வந்து அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கிறோமான்றதுக்கு ஒரு டெஸ்ட் வச்சிருப்பாரு ஆண்டவர். யாருன்னா வந்து பேசுவாங்க. அந்த டைம்ல வந்து நம்ம ஜெயிக்கிறோமா தோக்குறோமான்னு அவங்க பாக்குறாங்களோ இல்லையோ பரவாயில்ல பாத்துக்கிட்டே இருக்கும். சாதாரண பாத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த செஸ் போர்ட்ல காய் நகர்த்துற மாதிரி தான், நான் நகர்த்துற மாதிரி இப்ப நீ நகர்த்து பாரு அப்படின்னு சொல்ற மாதிரி வெளியே வந்த உடனே சோதனை இருக்கு. நம்ம அதை மேற்கொண்டு நம்ம அறிந்து கொண்டோமானால் மேற்கொள்வோம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதாவது சில பேர் திட்டம் போதெல்லாம் அவங்க கோபம் வராது, சிரித்து கொண்டே போயிருவேன். ஏன் சிரிப்பு வரும் அப்படின்னா, இது அவன் பண்றான், நம்மள கலாரத்துக்கு கூப்பிடுறான், தேவனுக்கு விரோதமா செய்ய வைக்கிறான். சோ எந்த காரியத்துக்காக அதிகமா ஜெபம் பண்ணி பேட்டில் பண்ணிட்டு போறீங்களோ அப்படி வெளியே போன உடனே அதான் ஃபர்ஸ்ட் வந்து நிக்கும். நான் ஒரு நாள் ஒருத்தர் சந்திச்சேங்க, காலையில இருந்து உபவாச ஜெபத்துல இருக்கிறாங்க. வழியில பாக்குறேன், எங்கக்கா போயிட்டு வரீங்கன்னா, இல்லப்பா உபவாச ஜெபம் தான் போயிடு. பேசுனே இருக்கும்போதோ அவங்கெல்லாம் மாற மாட்டாங்க, அவங்க இப்படிதான் ஏதோ அப்படியே அதை நெகட்டிவா பேச ஆரம்பிக்க. அப்படி யோசிச்சேன், காலையில இருந்து உபவாச ஜெபம் பண்றேன், இதுக்கு அவங்க மாறணுன்றதுக்காக தான் ப்ரேயர் பண்றாங்க. இல்ல, ஆண்டவர் செய்வாரு, ஆண்டவர் கொடுப்பாரு, ஆண்டவரால் முடியாது ஒண்ணும் இல்லை. நான் எங்கள் சர்ச்சில் வராண்டா கட்டணும்னு பாஸ்டர் டெய்லி பார்க்கும்போது, ஆண்டவர் இந்த வராண்டா நீங்கள் கட்டி கொடுத்ததுக்கா ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போவேன். இந்த வராண்டா கட்டி கொடுத்ததுக்கா ஸ்தோத்திரம். ஒரு 3 மாதம் தான் சொன்னாங்க. 3வது மாதம் ஒரு நபர் சபைக்கு வந்துட்டு எங்க டேடி கிட்ட, ஐயா அந்த வராண்டா நான் கட்டி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு கட்டுறாருங்க. ஸ்தோத்திரம். அப்போ மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் உண்மை பாஸ்டர். இது நிறைய முறை நம்ம அறியல 100%. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு கிறிஸ்தவங்க என்னன்னா எங்க பாவம் செய்றாங்கன்னா நாவினால தான். ஸோ அதுக்கு தான் இந்த நாவுக்கு கடிவாளம் போட்டோம்னா, அதுக்காக ஊமையா இருக்கணும்னு இல்லை, பேச வேண்டிய வார்த்தை இல்ல. அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. இப்போ நீங்க பேசக்கூடாதுன்னா சில பேர் அமைதியாயிடுறாங்க. ஆமா, ஏன் பேச மாட்டேங்கன்னா பேசினாலும் சொல்றீங்க, அமைதியா இருக்கணும்னு சொல்றீங்க. எல்லாமே பேலன்ஸ்டா இருக்கு. அதாவது மனுஷனுக்குள்ள பிபி இருக்கணும், நார்மலா இருக்கணும், சுகர் இருக்கணும், நார்மலா இருக்கணும், கொலஸ்ட்ரால் இருக்கணும், நார்மலா இருக்கணும். இன்னைக்கு டாக்டருங்க இதெல்லாம் உனக்கு அதிகமாகுது குறைவாகுதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. எல்லாமே மனுஷனுக்குள்ள நார்மலா தான் ஆண்டவர் படிக்கிறார். எவ்ரிதிங் நமக்குள்ள இருக்கணும், ஆனா எல்லாமே நார்மலா இருக்கணும். அப்போ அந்த வேதம் என்ன சொல்லுதோ அந்த மாதிரி வார்த்தைகள் கண்டிப்பா விசுவாசமான வார்த்தைகள், மற்றவர்களுடைய விசுவாசத்துக்கு நம்ம பலன் அடையணும். அதாவது மற்றவர்கள் பக்தி விருத்திக்கு எதுவான வார்த்தைகள் நம்ம வாயில வரணும். அப்போ அவங்க சொல்லுவாங்க, அந்த பிரதர்
பிரதர் பேசினாரு, என்னுடைய விசுவாசம் பலப்பட்டது. அதான் இயேசு ஒரு இடத்துல சொல்ற சீசர்களை பார்த்து, அவங்களும் செய்ய மாட்டாங்க, செய்யறவங்களையும் விட மாட்டாங்க, நீங்க அவங்களே நரகத்தின் பிள்ளைகளை மாத்துகிறீர்கள். உண்மைதான் அப்படின்ற. ஸோ அது ரொம்ப டேஞ்சர் தான் பாஸ். ஒரு இடத்துல பவுல் எழுதுறாரு, அதாவது சபைக்கு குறைவானதை என் சரீரத்தின் மூலமா நிறைவேற்ற நான் பார்க்குறேன். அப்போ ஏதோ ஒரு அங்கே ஒரு குறை இருக்குதுன்னா, இப்போ பவுல் என்னன்றாரு, என் சரீரத்தின் மூலமா அது அந்த ஊழியம் நிறைவேறணும். அது ரொம்ப ஒரு ஆழமான ஒரு வார்த்தை. அப்போ கிறிஸ்துவனுடைய பாடுகளில் எது அங்கே அவர் விட்டுட்டு போயிட்டாரோ அதை நான் அந்த பாடை நான் ஏற்றுக்குன்னு நான் அந்த கருவை நான் நிறைவாக்கணும் அப்படின்றார். ஸோ தட் ஷுட் பி அ மைண்ட் செட் ஆஃப் அ கிறிஸ்டியன் பிலீவர். அப்போ இந்த முதலாவது இந்த ஏத்தியர்கள் அப்படிப்பட்ட சுவாபம், ஆமா, கடினம் உள்ளவங்க. ரெண்டாவது பார்த்தோம் கிர்காசியர்னா களிமண் என்று, அதாவது உறுதி இல்லை. அதுக்கு தான் ஆண்டு சொன்னார், என் வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறேனோ அவன் கண்மலையின் மேல் அஸ்திபாரம். அப்ப உறுதி இல்லாதவங்க காற்று அடிச்ச உடனே அடிச்சுன்னு போயிடுறாங்க. அவங்க எதுலையுமே உறுதி. அதான் பைபிள் சொல்லுங்க, டபுள் மைண்டட் மேனு எந்த காரியத்தை அவனால ஜெபத்துல பெற்றுக்கொள்ள முடியாது. பிகாஸ் அவனுடைய வழி ரெண்டு மனதா. கண்டிப்பா. மூன்றாவது நம்ம பார்க்கும்போது எமோரியர் என்று சொல்லப்பட்டது. எமோரியர் என்றால் பிரைட் அண்ட் அரகன்ஸ். ஸோ இந்த பெருமை அரகன்ஸ் என்ன செய்யுது என்று சொன்னால், அங்க இட் ஹிண்டர்ஸ் த growth. அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சிக்கு தடை. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாஸ்டர், சபைக்கு 20 வருஷம் வந்திருந்தாலும் அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறாங்கன்னா குழந்தைகளை போல இருக்கிறாங்க. ஆமா. ஏன் வளரல அப்படின்னா, ஒரு நாள் நான் ஒரு கடைக்கு போயிருந்தேங்க. அந்த கடைக்கு போக இருந்தபோது ஒருத்தர் கேட்டார், என்ன நான் கேட்டேன், உங்களை பார்த்ததே இல்லையா இந்த கடையில், உங்களை இந்த இவ்வளோ நாள் நான் உங்களை பார்த்ததே இல்லை. அவர் சொன்னார், இந்த ஏரியாவில் என் கடை தான்ப்பா ஃபஸ்ட்டுன்னாரு. இப்போ இவ்வளோ நாள் உங்களை நான் பார்க்கவே இல்லையே. அப்போ அவர் சொன்னார், இல்லைப்பா, எனக்கு ஒரு பையன் இருக்கிறான், அவனுக்கு 24 வயசு, ஆனால் அவன் இவ்வளோ தான் இருக்கிறான் சைஸு. அவன் கூட பிறந்த காலத்தில் பிறந்த பசங்கள்லாம் இன்றைக்கி பெருசாகி நல்ல மீசை வச்சு நல்ல வாட்ட ஜாட்டமாக இருக்கிறாங்க, நல்ல க்ரோத் அடைஞ்சிக்கிறாங்க. ஆனால் என் பையன் இப்போ 24 வயசு இவ்வளோ தான்ப்பா இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது அழுறாரு. அப்போது நான் சொன்னேன், இல்லை ப்ரேயர் பண்ணலாம், ஆண்டவர் உங்கள் பையனை சந்திக்குவார். அப்போது ஒரு மனுஷன் தான் குழந்தை வளரலைன்னா பாருங்கள், ஈவன் ஆஃப்டர் 24 இயர்ஸு அவன் இவ்வளோ தான் இருக்கிறான்னா, இன்றைக்கி நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேர் ஸ்டாக்னன்ட்டு. பிகாஸ் ஆஃப் என்ன சொல்றதுங்க, அதாவது அறியாமையினாலோ இல்லை அரோகன்ட்னாலோ அவங்க வளர்ச்சி அடையலை. ஸோ இந்த எமோரியர் என்று சொல்லும்போதோ நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாலும் அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரலை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் பேபிஸாக இருப்பாங்க. அதுக்கு தான் பவுல் பேதுரு இடத்துல சொல்றாரு, நீங்க புதிதாக பிறந்த குழந்தைகளை போல தேவ வசனத்தை மேல நீங்க வாஞ்சாருங்க, அப்பதான் நீங்க வளர முடியும். அப்ப எப்படி ஒரு பால் குடிக்கவும் ஒரு காலம் இருக்கிறது, சாலிட் ஃபுட் சாப்பிடணும். அது குறித்து இருக்கு. அந்த சாலிட் ஃபுட் சாப்பிடக்கூடியவங்களா நீங்க வரணும். ஆமா. அதாவது என்னன்னா, அதுக்கு ஏத்த மாதிரி என்ன அப்படின்னா, நம்முடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி திங்கிங், வே ஆஃப் திங்கிங். அதாவது என்ன அப்படின்னா, மனுஷன் பின்னால ஓடுறது நிறுத்தி தேவன் பின்னால ஓடுறது நம்ம பின். அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது விசுவாசம் வளர்ச்சி, மகிமையின் மேல் மகிமை அடையும். நேர்த்து சில பேர் சொல்லுவாங்க, நான் அந்த காலத்துல நல்லா ஊழியம் செய்தேன் அப்படின்னா, இன்னைக்கு என்ன ஆச்சு? ஆமா. அவங்க 30 வருஷம் நல்லா செய்திருக்கலாம், இல்லை 10 வருஷம் நல்லா செய்திருக்கலாம். பட் பைபிள் சொல்லுது, மகிமையின் மேல் மகிமை அடைந்து நான் மறுரூபமாக்கப்படுவோம். மோசே கடைசி மூச்சு வரை அவர் மரிப்பதுக்கு அதுக்கு முன்ன வரைக்கும் நடத்திட்டு இருந்து அதுக்கப்புறமா தான் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அவர் கடந்து போறாரு. அது வரைக்கும் செய்யறாரு. எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிற வரை செய்யறாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் உயிரோடு கூடி இருக்கிறவரை செய்யறார். சீஷருங்க உயிரோடு கூடி இருக்கிறவரை செய்யறார். அவங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, அதுக்கு தான் பவுல் எழுதுறாரு எபேசியர்ல, ஒரு பூரண புருஷனாகவும் நீங்க வந்து ஒரு ஃபுல் ஸ்டேச்சரா வரணும். கிறிஸ்துவனுடைய சாயல் நம்மள பார்க்கும்போது கிறிஸ்துவை போலவே இவங்க இருக்கிறாங்க, அந்த நேச்சர் நமக்குள்ள வளரணும். நம்ம கிறிஸ்துவ போலவே மாறணும் அப்படின்றது தான் ஆண்டுடைய நோக்கங்க. ஃபைனலா எப்போ மாறுவோம்னா, அவர் வரும்போது அவருக்கு ஒப்பாக மாற்றப்படும். ஸோ அதுக்கு நம்ம இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில உள்ள இருக்கிற மனுஷன் வளரணும்னா அதுக்கு வேத வசனம் தான் முக்கியம். நம்ம வசனத்தை படிச்சு அதை பிராக்டிஸ் பண்ணும்போது அந்த என்ன ஆகும்னா growth ஆகும். இன்னைக்கு நிறைய பேர் growthல ஸ்டாக்னன்ட். சபையில இன்னைக்கு அநேகர் எனக்கு பதவி கொடுத்தா நான் வரேன், நான் எனக்கு இது ஒரு போஸ்ட், உலகம் அவங்களுக்குள்ள பாஸ்டர் கவனிக்கல, ஏதாவது ஒரு அவங்களுக்கே பாட்டு கொடுக்குறாங்க, அது வந்து இவருக்கே ஜெபத்தை கொடுக்குறாங்க. குழந்தைங்க இருக்கிற மாதிரி அவளுக்கு பாத்திரம் பென்சில் வாங்கி கொடுத்தீங்க, எனக்கு வாங்கி கொடுக்கல. பசங்க என்ன பண்றாங்க, அவளுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தீங்க. அந்த மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம இருந்தாக்கா இட்ஸ் வெரி, எப்படி அப்போ ஆண்டு எவ்வளவு ஃபீல் பண்ணுவார் பாருங்க. ஒரு தகப்பன் ஒரு கட்டடத்தை கட்டிட்டு இருக்கிறோம், அந்த கட்டடத்தை கட்டுறதுக்கிட்ட அந்த மேஸ்திரி நிறைய பேரை வேலைக்கு வச்சிருக்கிறாங்க.
அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நல்ல மேஸ்திரி நல்லா வேலை பார்க்குறாரு. ம் இன்னொருத்தர் கூட இருக்கிற ஒரு ஹெல்ப்பரும் அவரும் மேக்ஸிமம் அந்த மேஸ்திரி செய்ய வேண்டிய வேலையை அவர் செய்கிறார். அப்போ நீயே நல்லா சரி நீ கூட மேஸ்திரி ஆயிரலாம்ல அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, அது எங்கள் சீஃப் மேஸ்திரி சொல்லணும், அது வரைக்கும் நான் கற்றுக்கணும், நான் ஹெல்ப்பராக தான் இருப்பேன், நான் எப்போ பர்ஃபெக்ட் ஆகிறேன்னு அவர் சொன்னாரோ அப்போ என்ன மேஸ்திரி ஆக்குவார். அப்போ ஒரு கொத்தனார் வேலை செய்யக்கூடியவர்கள் கூட அடுத்த லெவல் ஆஃப் அயர்னஸ் அந்த வேலையிலே போகணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. ஆனால் திருச்சபைக்கு வந்து வேதத்தோடு கூட போதிக்கப்பட்டு அதை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த வசனத்தில் வளர்ச்சி அடைந்து முதிர்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு கஷ்டப்படுறாங்க. ஆமா, இன்னைக்கு நிறைய பேர் எவ்வளோ வருஷமா நான் இங்கேயே வரேன் அங்கேயே தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் ஆரம்பம் ஃபவுண்டேஷன் போட்டதுல இருந்து நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னா அது ஒரு விஷயம். ஃபவுண்டேஷன் போட்டதுல இருந்து இந்த சேர்ல தான் நான் உட்கார்றேன்னு நான் என்னன்றா வளர்ந்தது வந்து எவ்வளவு தூரம் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில முதிர்ச்சி அடைந்திருக்கிறோம். கண்டிப்பா. ஆனா இந்த ஸ்பிரிச்சுவல் growth ஹிண்டர் பண்றது அமோரைட்ஸ், அதாவது ஆவிக்குரிய ஒரு பெருமை. எப்பவுமே ஒரு லேர்னிங் மைண்ட் செட் இருக்கணும். என்னுடைய மைண்ட் செட் எப்பவுமே இந்த ஊழியக்காரர்கிட்ட நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம், அவங்க கிட்ட இருக்கிற என்ன ஒரு நல்ல காரியம். இப்போ பால் யாங்கிஷர் இருக்கிறார், அவருடைய மெசேஜ்ல என்ன ரிசீவ் பண்ணலாம். பில்லிகிராம் ஐயா அந்த நம்ம அமெரிக்கா எவாஞ்சலிஸ்ட், அவருடைய மெசேஜ்ல என்ன கற்றுக்கொள்ளலாம். வாட் வி கேன் லேர்ன் எவ்ரி டே, we have to learn. நம்ம ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளும் போது தான் வளர்ச்சி அடையும். கண்டிப்பா எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு என்னால சொல்லவே முடியாது. அப்போ ஏன்னா பைபிள் ஒரு சமுத்திரம் மாதிரி. அப்போ நம்ம ரிசீவ் பண்ற அந்த கேப்பபிள். சில பேர் என்ன ஆயிடுறாங்கன்னா, கொஞ்சம் தெரிஞ்சு எனக்கு போதும், எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும் போதோ அவங்க வளர்ச்சி அடைய முடியும். ஏன்னா பிகாஸ் ஆஃப் அரகண்ட் அவங்க அந்த என்ன ஆகுதுன்னா, அந்த அதான் ஆண்டு சொன்னார், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க, என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்கிட்ட லேர்ன் பண்ணுங்க. அப்போ நம்ம இன்னைக்கு இந்த இட் வில் ஹிண்டர் த growth. அமரைட்ஸ்ன்றவங்கள அவங்க ஏன் அழிக்க சொன்னார் ஆண்டவர்னா, அவங்க வளர்ச்சிக்கு விட மாட்டாங்க. கடைசியில் என்னாச்சு, அவங்க ஆளுகைக்கு வந்துட்டாங்க பாருங்க. இஸ்ரேல் ஜனங்க இவங்களை விட்டு வச்சுட்டதுனால இஸ்ரேல் ஜனங்களை இவங்க ஆளுகை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இந்த பாவம்ன்றது கூட சின்னதான். நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு சின்ன பாவம் தானே, சின்ன பொய் தானே, சின்ன ஒரு பெருமை தானே, சின்ன ஒரு ஒன்று தான், இது ஒன்றும் பெருசு இல்லை அப்படின்னு சாத்தான் நிறைய பேரை ஏமாற்றி இன்னைக்கு அநேகர் வஞ்சிக்கப்பட்டு ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல பார்த்தீங்கன்னா குழந்தைகளா இருக்கிறாங்க. அதில் ஒரு வசனம் மாத்திரம் படிச்சாங்க, எஃபிஷியன்ஸ் 4:14 வசனம், நாம் இனி குழந்தைகளா இராமல், பவுல் சொல்றார், இனி நீ குழந்தையா இருக்காத, மனுஷருடைய சூதும் வஞ்சகத்துக்கு எதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவிதமான காற்றினால அலைகளை போல அடிப்பட்டு அலைகிறாராமல், நீ அலை மாதிரி அடிச்சுனார். என்ன ஆகணும், நீ நாம் வளர்கிறவர்களா இருக்கும்படி. ஸோ அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாக கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நாம் வளர்க்க முடியும். ஸோ கிரைஸ்ட் நம்ம தலையை வச்சுக்கின்னு அவருக்குள்ள நான் வளர்ச்சி அடைந்து ஒரு இடத்துல சொல்றாரு, ஃபுல் ஸ்டேச்சர், அதாவது ஒரு பூரண புருஷனாக நாம் மாற்றப்படணும்னா அதுக்கு அங்கே கிறிஸ்துவை பற்றி கொள்ளணும். ரெண்டாவது சபைக்கு அதுக்கு தான் ஆண்டு ஊழியக்காரில் கொடுத்துக்கிறது. அப்பாஸ்டல்ஸ், டீச்சர்ஸ், ப்ராஃபிட்ஸ், எவாஞ்சலிஸ்ட், இவங்க 5-fold மினிஸ்ட்ரியுடைய நோக்கம் என்னன்னா, சபை பக்தி அடையணும், இவங்க வளர்ச்சி அடையணும். ஸோ இந்த வளர்ச்சியை தடை செய்கிறது இந்த அமோரியட்ஸோடைய கேரக்டர். ஸோ அது வேண்டாம், நீ அதை தொறுத்துன்ற ஆண்டு. ஸோ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் நான் வளர்ந்து, அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற கானானுக்குள்ள பிரவேசிக்க வேண்டுமானால் இந்த இடத்துல சொல்லப்பட்ட முதலாவது ஏத்தியர், அதுக்கப்புறமா கிர்காசியர், மூணாவது அமோரியர், இவங்களை ஜெயிக்கணும். அதாவது இப்போ இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சியில் நீங்க பாக்குறீங்க, மூணாவது காரியத்துக்கு தான் வந்திருக்கிறோம். ஏன்னா நடுவில் நிறைய வசனங்கள் விளக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆனா இந்த பகுதி ஒரு முடிவுக்கு வருகிறது. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இப்பதான் 3 முடிச்சிருக்கோம், அடுத்த 4 காரியங்கள் இருக்கிறது. ஒருவேளை அடுத்த பகுதிகளில் எவ்வளவு சொல்ல முடியும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ரொம்ப தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தை விட்டு வந்து கானான் தேசத்தை அவர்கள் சுதந்திரிக்க வேண்டுமானால் இப்படிப்பட்டவர்களை ஜெயித்தே ஆக வேண்டும். அதில் 39 ராஜாக்களை அவர்கள் ஜெயித்துதான் உள்ள போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் பெரும்பான்மையானவங்க ரட்சிக்கப்பட்டவங்களே வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டு போனார்கள். காரணம், வணங்கா கழுத்து உள்ளவர்களாக இருந்தார்கள். நாமும் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட பிறகு, ரட்சிக்கப்படுவது என்பது ரட்சிப்பின் பாதையில் வந்த பிறகு, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு, ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் ஞானஸ்தானம் பெறாது இருக்கலாம், பெற்றுங்க. ஒருவேளை உங்களுக்கு ஞானம் வந்துட்டு இருந்துச்சுன்னா அந்த ஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் எப்படி பண்ணுறாங்கன்னா, அபவுட் 10th ஸ்டாண்டர்ட் இல்லை ஃபஸ்ட் பியூசி படிக்கிறவங்களுக்கு ஞானஸ்தானம் தாராளமாக நம்ம கொடுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு நன்மை எது தீமை எது என்பது நல்லா தெரியும். ஞானஸ்தானம் என்பது தேவனுக்கு தெரியப்படுத்துகிற ஒரு விஷயம், தேவனுடைய கட்டளையை நிறைவேற்றுகிற ஒரு விஷயம். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் சிக்கிக்கொள்ளாதபடி, இவர்கள் போல இல்லாதபடி, கடினம் இருதயம் உள்ளவர்கள் இல்ல களிமண் போல இப்படியும் சாய்வது அப்படியும் சாய்வது, இருமாப்பா இருப்பது அப்படியும் இல்லாமல், மூன்றாவது பெருமை உள்ளவர்களா இல்லாமல், நாம் பயணம் செய்யும் போதுதான்
நாம் வாக்குத்தத்த தேசத்தை சுதந்திரிக்க முடியும். அவைகள் இந்த பகுதியில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பாஸ்டர் டேவிட் லிவிங்ஸ்டன் அவங்கள நான் நினைக்கிறேன், நான் என்ன யோசிக்கிறேங்க உட்காந்துட்டேன் அப்படின்னா, அவங்ககிட்ட நிறைய விஷயம் இருக்குது, ஆனால் நடுவில் நான் நிறையா பேசிடுறனோ அப்படின்றது தோன்றுது. ஆனால் அவங்கள பேச வைக்கணும் அப்படின்னு தான் வரவேன். ஆனால் இங்கே டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய காரியத்தை சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. மீதியான காரியங்களை அடுத்த பகுதியில் நாம் பார்க்க போகிறோம். எனவே இந்த பகுதி 1/2 மணி நேரம் தான் தொகுத்து வழங்குறதுனால அது நாங்கள் ஆரம்பிக்கிறோம், அது முடிஞ்சிருது. அதுக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் டேவிட் லிவிங்ஸ்டன் அவங்க 2 வார்த்தைகளை சொல்லி நமக்கு ஜெபிக்க போகிறாங்க. ஆமென். இந்த நிகழ்ச்சியில் நாம் அமோரியர்களை குறித்து பார்த்தோம். அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடை செய்கிற ஒரு காரியங்கள், அதாவது பெருமை, அரோகன்ஸ், இந்த உலக காரியங்கள், பாவம், இதெல்லாம் என்ன பண்ணுன்னா அநேக கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி, ஒரு முதிர்ச்சி அடையாதபடிக்கு ஸ்டாக்னண்ட்டாக இருந்தது. பாருங்கள், இப்போ பாருங்கள், ஒரு குழந்தை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே இருந்துச்சுன்னா வாட் இஸ் தி யூஸ்? அந்த பிள்ளை 10th போகணும், காலேஜுக்கு போகணும், டிகிரி படிக்கணும், பிறகு PhD படிக்கணும், என்னென்னவோ நம்ம ஆசைப்படுறோம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கிறீங்க? இன்னும் நம்ம குழந்தைகளாக இருந்தோன்னா பூரண புருஷனாக கிறிஸ்துவை அறிகிற அறிவு தான் நித்திய ஜீவன். அப்போது அலைகளை வந்தாக்கா அடிச்சுன்னு போயிடும். குழந்தைகளை ஈஸியாக ஏமாத்திடுறாங்க இல்லைங்களா? ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஒரு உறுதியாக இருக்கும், வளர்ச்சி அடைந்திருந்தோன்னா கண்டிப்பாக நாம் சபையில் உறுதியாக நிற்போம். நம்ம மூலிமா அநேக காரியங்கள் ஆண்டவர் வல்லமையான காரியங்களை செய்வார். அதனால் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நீ பார்த்துருக்கிற நீங்கள், வாட் இஸ் மை ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு நாள் நான் வளர்ந்து நிற்கிறேன்னா இல்லை குறைஞ்சி நிற்கிறேன்னா, இல்லை வெறும் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஏதோ போகிறேன், ஏதோ வழக்கமாக நான் ஆராதனை பண்ணிட்டு முடிச்சுட்டு வந்துடுறேன்னா, அதனால் நான் என்ன பிரயோஜனம்? யோசித்து பாருங்கள். இந்த நிகழ்ச்சி மூலமாக கர்த்தர் உங்களோட பேசியிருந்தா அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய வாழ்க்கை இன்னும் வளர்ச்சி அடையணும்னா அதிகமான நேரம் வேத வசனத்தை வாசித்து நீங்கள் வளர்ச்சி அடையும்படியாக இந்த நிகழ்ச்சியை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதம் தருவாராக. ஜெபிக்கலாம். வானத்துக்கும் பூமிக்கும் சர்வ அதிகாரம் படைத்த எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே, இந்த கிரேஸ் டிவி நேயர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து இட்டர்னல் லைஃப் பார்த்துருக்கிற ஒவ்வொருத்தரும் ஜெயங்கொள்ளுகளாய் மாற்றப்பட உதவி. நீங்கள் சொன்னீங்க ஆண்டவரே, ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். ஆமாண்டு, ஜெயிக்கிறவர்களுக்கு தான் நித்திய ஜீவன், ஜெயிக்கிறவர்களுக்கு தான் அந்த கிரீடம், அந்த கிரவுன், அதெல்லாம் பெற்றுக்கொள்ளனா 7 விதமான ஜாதிகள் கடின இருதயங்களை, ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்கு யாருக்காவது கடின இருதயங்கள் தான், எஸ்ப்பா உம்முடைய இருதயத்தை தாங்க. கிவ் them a soft heart, give them a heart to learn Lord. ஆண்டவரே, அவங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய இருதயத்தை அவங்களுக்கு தாங்க, உங்கள் மனசு தாங்க, கிறிஸ்துவனுடைய சிந்தனையை தாங்க. அரகென்டோ, பிரைடோ, அமோரியர்களுக்கு சம்பந்தப்பட்ட காரியங்களை நீ நீக்கிப்படும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரே, உறுதி இல்லாத ஒரு நிலைமை, அலைகளை போல அழித்து கொண்டு போகாதபடிக்கு கிறிஸ்துவுக்குள் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனில் அவர்கள் வரலை. ஆண்டவரே, அவர்கள் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் மகிமையின் மேல் மகிமை அடைந்து ஆண்டவரே உம்மை போல அவர்கள் மாற, கிறிஸ்துவினுடைய முதிர்ந்த அளவு, கிறிஸ்து இயேசு எங்களை பார்க்குறவங்க இயேசு கிறிஸ்துவை பார்க்கக்கூடியவர்களாய் மாற்றுங்கப்பா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இந்த நிகழ்ச்சி மூலமாக பார்க்குற பிள்ளைகளுக்கு ஆஸ்வதமாக இருக்கட்டும். இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு இயேசுவே ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து நித்திய ஜீவன் நிகழ்ச்சி வாரத்தில் 2 முறை வழங்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து பாருங்கள். அடுத்த பகுதியில் இதில் உள்ள மீதியான காரியங்களுக்குள்ளே நாங்கள் தியானிக்க போகிறோம். எனவே நித்தியம் ரொம்ப சமீபத்தில் இருக்கிறது. எந்த நேரத்தில் வேணாலும் எக்கால சத்தம் கேட்கலாம். ஒவ்வொரு நிமிஷமும் ஆயத்தமாக இருங்க. தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதுக்கு ஒப்பு கொடுங்க. நீங்கள் உங்கள் பலத்தில் போராடி ஜெயிக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. அவர் உங்களுக்குள்ளே இருந்து எல்லாவற்றிலும் ஜெயித்து உங்களை கொண்டு போவதுக்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த பகுதியில் சொல்லும் போது கூட பாஸ்டர் டேவிட் லிவிங்ஸ்டன் அவங்க மூலியமாக ஒரு வார்த்தை வந்தது. நிறைய காரியங்கள் பேச வேண்டியது வர்றது, நேரம் பத்துறதுல கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன் கூட இருக்கிறேன், யுத்தம் நீ செய்ய மாட்டேன், நான் தான் உனக்காக செய்வேன். அந்த மாதிரி அவங்க யுத்தம் செஞ்சுருந்தா அவங்க தோத்துட்டு இருப்பாங்க. அவங்க கர்த்தர் அவங்களுக்காக செஞ்சதுனால ஜெயிச்சிட்டாங்க. அதனால் நாமும் ஜெயிக்கணும்னா நம்மளே யுத்தம் பண்ணிட்டு இருந்தோம்னாக்கா தோத்துருவோம். ஆண்டவரை அலோவ் பண்ணுவோம். உள்ள நமக்குள்ளே எதெல்லாம் தேவையில்லாதது இருக்குது அதெல்லாம் ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு வெளியே கொண்டு வந்து அவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை முறையில் நம்மை நடத்துவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆயத்தப்படுவோம், பிறர் ஆயத்தப்படுத்துவோம், எக்கால சத்தம் கேட்பதுக்கு காத்திருப்போம். அடுத்த பகுதியில் அவருடைய வருகை தாமதிக்குமானால் நம்ம சந்திக்க போகிறோம். அதுவரை உங்ககிட்ட விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.